சிவராஜ் மல்லையாம்பாளையம் குடும்பத்தினரோட மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். சிவராஜ் கல்வி உதவி பற்றாக்குறை ஏதோ சிறிது ஓய்ந்தது போல் இருக்கிறது என்று விசைத்தறியாளர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது மின்சார வாரியம் விசைத்தறி தொழிலுக்கு கொடுக்கின்ற 3A2 டாரிஃப் முறையை 3B ஆக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே களமிறங்கி இருக்கின்றார்கள். அதுவும் 2013 ஜனவரி 1 முன்தேதியிட்டு அமல்படுத்துவதாக பேச்சுக்கள் இருக்கின்றது. அது நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் விசைத்தறி அனைத்துமே மூடப்படும். யாரும் விசைத்தறி தொழிலை செய்ய முடியாது. அரசுக்கும் மின்வாரியத்திற்கும் எங்களுடைய விசைத்தறியாளர்களுடைய எதிர்ப்பை சொல்லி இருக்கின்றோம். அமைச்சர்கள் மூலமாக முதலமைச்சருக்கும் இந்த செய்தியை அனுப்பி இருக்கின்றோம். ஆனால் அரசு தரப்பிலிருந்து இதை செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழி இதுவரைக்கும் வராமல் இருக்கின்றது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் இந்த பகுதியினுடைய விசைத்தறியாளர்களும் மின் வாரியத்தையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்வது, விசைத்தறியாளருக்குரிய கட்டண டாரிஃப் முறையை மாற்றக்கூடாது, மாற்றி இந்த தொழிலை அழித்து விடாதீர்கள் என்பதைத்தான் கோரிக்கையாக வைக்கின்றோம். தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை என்கிற கோஷம் தமிழ்நாடு பூராவும் இருக்கின்றது. PAP திட்டத்தில் காண்டூர் கால்வாயை 120 கோடி ரூபாய் செலவில் சீர்படுத்துகின்ற பணி 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் பணி முடிக்கப்படாமல் இருக்கின்றது. இப்போது தண்ணீர் வந்த காரணத்தினால் பணி முடிக்காமலேயே தண்ணீரை திறந்து விட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் 2 ஆண்டுகளாக பணி நடக்கின்றது, இன்னும் முடியாமல் இருக்கின்றது என்று கூக்குரலிட்ட போது தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திறந்து விட்டிருக்கின்ற தண்ணீரிலே இன்றைக்கு 75% தண்ணீர் தான் திருமூர்த்தி அணையை வந்தடைகின்றது. வாய்க்கால் சரியாக சீரமைக்கப்படாத காரணத்தினால் 25% தண்ணீர் வீணாகிறது. இன்றைக்கு இதை போன்ற குடும்ப விழா நிகழ்ச்சிகள் அனைத்து கிராமத்திலும் மக்களை திரட்டி ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் கிராமங்களிலே இப்படி கிராம முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறவர்கள் அத்தனை பேரும் வேதனை அடைகின்ற ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் பொதுமக்கள் தகவல் அறியும் சட்டம் மூலமாக தங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். குற்றவாளிகளும் கிரிமினல்களும் வேட்பாளர்களாக தேர்தலிலே நிறுத்த மாட்டோம் என்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றைக்கு உறுதியளிக்க தயாராக இல்லை. இப்படிப்பட்ட நிலைகளிலே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையரை அரசியல் கட்சிகளை அழைத்து கேட்டு இதற்கெல்லாம் முடிவெடுங்கள் என்று சொன்னால் இது தவறு செய்பவர்களையே அறிவுரை கேட்பது போன்றிருக்கின்றது. இதை போன்ற நிலைகளிலே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அரசியல் கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்வதிலும் குற்றவாளிகளையும் கிரிமினல்களையும் வேட்பாளர்களாக நிறுத்தக்கூடாது என்பதிலும் இலவசங்கள் கொடுப்பதை பற்றியும் இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கவலைப்படுகிறது என்பதை காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதுவெல்லாம் சாத்தியமில்லை, இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று
எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுமக்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வதெல்லாம், இது அரசியல் கட்சிகளை கேட்டு முடிவெடுக்க கூடாது, பொதுமக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏன் தேர்தல் ஆணையம் இதற்காக இந்தியா பூராவும் ஒரு தேர்தலையே நடத்தக்கூடாது? கருத்து கேட்பை மக்களிடம் கேட்டால் கண்டிப்பாக குற்றவாளிகளையும் கிரிமினல்களையும் எந்த ஒரு கட்சியும் தேர்தலிலே நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளிடத்திலே கருத்துக்கள் கேட்பதை விட பொதுமக்களிடையே கருத்து கேட்பதற்காக ஒரு தேர்தலையே நடத்துவதற்கு முன்வர வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கண்டிப்பாக போட்டியிடும். தேர்தல் நிலைப்பாடுகளை ஜனவரி மாதத்திலே நடக்கின்ற பொதுக்குழுவிலே பேசி முடிவெடுக்கப்படும். டிஜிட்டல் மீட்டர் மாற்றங்கள் அது அப்படியே சொன்னீங்களா? அதுக்கு நம்ம கட்சி ஏதாச்சும் பண்ணுறீங்களா? போராட்டங்கள் ஆனால் இப்போ கோரிக்கைகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு அவர்கள் கவனத்திற்கு செல்லுகின்ற அளவுக்கு அதை எடுத்து சென்றிருக்கின்றோம். நல்ல முடிவு அரசிடமிருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வரவில்லை என்று சொன்னால் விசைத்தறியாளர்களோடு சேர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும்.